guys, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல வந்துட்டு என்னோட eyebrow routine தான் பார்க்க போறோம். So recent timesல ஒரு 2-3 months-ஆ நான் ரொம்ப often யூஸ் பண்ற ரெண்டு eyebrow products பத்தி தான் நான் பேச போறேன். ஒரு குட்டி ரிவ்யூ மாதிரியும் பார்த்துடலாம். And also நான் எப்படி என்னோட eyebrow பண்றேன், fill பண்றேன், எப்படி என்னோட eyebrows-ஐ வந்துட்டு different shape-ல நான் வந்துட்டு யூஸ் வரைவேன்றதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். So yeah, without any further ado, let's get started with the video. And அதுக்கு முன்னாடி நீங்க வந்து ஒன்னு நோட் பண்ணிருப்பீங்க. என்னோட மேக்கப் வந்து fully done. I mean eyebrows தவிர என்னோட eyes, lips, face எல்லாமே வந்து பக்காவா பண்ணியிருந்தேன். ஆனாலும் ஏதோ ஒன்னு வந்துட்டு முடியாத மாதிரி ஒரு fulfilled-ஆ இல்லாத மாதிரி இருக்கும். நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க. எதனாலனா eyebrows பண்ணாததனால தான். ஸோ eyebrows வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் ஒரு மேக்கப்க்கு. ஸோ உங்களோட லுக் வந்து ஃபுல் கம்ப்ளீட்டாக இருக்கணும் பார்க்குறதுக்கு அப்படின்னா ஏதோ ஒரு ஐப்ரோ ஃபில்லிங் வந்து நீங்கள் பண்ணணும். பாமேடோ பவுடரோ ஐஷேடோ பவுடர்ஸ் வச்சு டார்க் ப்ரௌன் ஐஷேடோ பவுடர்ஸ் வச்சு கூட ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணலாம். ஆனால் ஃபில் பண்ணிவிடுங்க. நீங்கள் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். உங்கள் லுக் வந்து நிஜமாகவே ஒரு கம்ப்ளீட்டாக ஃபீல் ஆகும் உங்களுக்கே. அந்த ஐப்ரோஸ் யூஸ்வலாகவே நம்மளுக்கு ஒன்று இருக்கும். நம்ம வந்து இப்போ ரெகுலராக நீங்கள் த்ரெட்டிங் பண்ணிகிட்டு இருக்க பர்சன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஐப்ரோ த்ரெட் பண்ணோடனே எனக்கு ஃபேஸே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி அப்படி ஃபீல் ஆகும். ரொம்ப க்ளீனாக அப்படி ஃபீல் ஆகும். ஸோ யா, ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டெப். ஸோ டோன்ட் ஸ்கிப் தட். நீங்களே பார்ப்பீங்க ஏதோ ஒன்று வந்துட்டு மிஸ் ஆகுற மாதிரி. அது ஐப்ரோஸ் தான். ஸோ யா நான் இதெல்லாம் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட் டெக்னிக் மேக்கப்பில் நான் சொல்லணுன்னா ஒரு இம்பார்ட்டண்ட் ஸ்டெப், நாட் டெக்னிக், ஒரு ஸ்டெப் நான் சொல்லணுன்னா நீங்கள் ஐப்ரோஸ் வந்து பென்சில் வச்சோ பவுடர்ஸ் வச்சோ இல்லை பாமேட் வச்சோ க்ரீம் வச்சோ ஏதோ ஒரு ஐப்ரோ ப்ராடக்ட் வச்சு நீங்கள் ஃபில் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும். உங்களோட மேக்கப் கம்ப்ளீட்டடாக இருக்கும். ஸோ யா, நான் வந்துட்டு இன்றைக்கி யூஸ் பண்ண போகிற ப்ராடக்ட்ஸ் வந்து Maybelline products தான். Maybellineோட Define and Blend Brow Pencil and Maybelline Tattoo Brow up to 3 days styling gel. ஸோ இது 3 days இருக்கும்னு நினைக்கிறேன் இது அப்ளை பண்ணால். பட் 3 daysலாம் நம்ம வச்சுக்க மாட்டோம். நான் வந்து அந்த ஈவெண்ட் முடிஞ்ச உடனே முதல்ல நான் எடுக்கிறது ஐப்ரோஸ் தான் எடுத்துருவேன். மோர் தேன் ஐஸ் நான் ஐப்ரோ ப்ராடக்ட் தான் ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணுவேன். ஸோ நான் வந்துட்டு இந்த ரெண்டு ப்ராடக்ட் மட்டுமே போதும் எப்படி என்னோட ஐப்ரோஸ் நான் வந்துட்டு ஆன் பிளேஸ் நான் வந்து பண்ண போகிறேன்றது உங்ககிட்ட காட்ட போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு பின்னாடியே வந்து இந்த ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ் நான் வந்து கீழே கொடுக்குறேன். இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே. அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு பக்கம் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்லாண்டிங்காக ஒரு இது இருக்கும். சாரி, ஏதாவது கிராக்கர் சவுண்ட் கேட்டுச்சுன்னா, தீபாவளி இன்னும் ஆரம்பிக்கல, பட் கிட்ஸுக்கெலாம் லீவுன்றதுனால வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போவே. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் இருக்கும். யூ கேன் யூஸ் இட். இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக இருக்கும். அண்ட் இந்த பக்கம் வந்து ப்ரஷ் இருக்குது. ஸோ ஸ்பூலியும் இருக்குது. நம்ம வந்துட்டு ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 2-in-1 தனியாக நீங்கள் எதுக்குன்னு ஸ்பூலி யூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஷோ யூ ஹவ் ஐ ஃபில் மை ஐப்ரோஸ் ஃபர்ஸ்ட். ஸோ என்னோட ஐப்ரோவோட ஸ்டோரி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு இவ்வளோ தூரம் ஐப்ரோஸ் இருக்கும். பட் நான் வந்து இது ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். அது ஒரு 5 years மேலே ஆச்சு ரிமூவ் பண்ணி எடுத்து. ஸோ பட் இதுதான் இப்போதைக்கு என்னோடய ஷேப். நான் என்னோட பழைய வீடியோ இருக்கும், ஒரு 4 years பேக் நான் எடுத்த வீடியோ, அதை கண்டிப்பாக லிங்க் பண்ணுறேன். நான் எப்படி என்னோடய ஐப்ரோஸ் வந்து த்ரெட் பண்ணுவேன், எப்படி ஃபில் பண்ணுவேன்றது அதுலேயும் இருக்கும். ஸோ டெக்னிக் மாறி இருக்கலாம். அப்போது விட இப்போ டெக்னிக்ஸ் வேறு இருக்கும். ஸோ யா, நிறைய சோன்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணிடணும். நான் 2 ஐப்ரோஸும் சைமல்டேனியஸாக பண்ணுறேன். அண்ட் இந்த மாதிரி கொஞ்சம் தான் எடுக்கணும், நிறைய எடுத்துடக்கூடாது. கொஞ்சம் எடுத்துகிட்டு பென்சிலை வந்து கிட்ட பிடிக்காதீங்க. கிட்ட பிடிச்சா உங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்து ரொம்ப திக்காக விடும். ஸோ எப்போவுமே ப்ரஷ்ஷோ சரி பென்சிலோ சரி கொஞ்சம் அடியில் கொஞ்சம் எண்டில் இப்படி பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு ஜஸ்ட் ஹாவ் டு இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். கீழே வந்துட்டு இந்த லைனை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப எக்ஸாக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் இந்த எட்ஜு வந்து ஷார்ப்பாக இருக்கணும். அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து ஃபில் பண்ணுங்கள் இப்படி உள்ள. அண்ட் இங்கே வரும்போது இங்கே ஒரு நேச்சுரலாக ஒரு லைன் தெரியுது பார்த்தீங்களா? எனக்கு இங்கே ஹேர் இருக்குது, பட் ரொம்ப லைட்டாக இருக்குது. ஸோ அங்கே நான் என்ன பண்ணுவேன்னா இங்கே இருக்க ஹேரை ஒரு ரெஃபரன்ஸாக வச்சு இங்கே இருந்து அந்த ஸ்லாண்ட் லைனை இப்படி எடுத்துகிட்டு போயிடுவேன். எடுத்துகிட்டு இங்கே கர்வ் ஆகுதுல்ல, இங்கே வந்து இப்படி கர்வ் பண்ணிடுவேன். ஸோ ஒரு மவுண்டெயின் மாதிரி இருக்கும், ஒரு ஆர்ச் மாதிரி. ஸோ இதை நான் வந்து ஃபில் பண்ணிடுவேன்.
இந்த டெக்னிக் தான் நான் வந்து என்னோட எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் ஐப்ரோ ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் இதெல்லாம் நான் பண்ணுவேன். பட் இந்த மாதிரி ஸ்லாண்டிங் டிப்னா உங்களுக்கு லைன் வரைய ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த இடம் நல்லா திக்காக இருந்தாலே அழகாக இருக்கும் ஐப்ரோஸ். ஸோ இந்த லைனோட ஜாயின் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃபில் பண்ணிடணும். அண்ட் போக போக ரொம்ப திக்காக பண்ணாமல் நான் ரொம்ப தின்னாக பண்ண போகிறேன், ரொம்ப லைட்டாக. இதை வந்து இப்படி லைட்டாக வந்து ப்ரெஷ் பண்ணிவிட்டு இதையும் வந்து இந்த ஐப்ரோவோட ஹேர் க்ரோத் இருக்குல்ல, எந்த டிரெக்ஷனில் வந்துட்டு ஹேர் வந்து போகுதோ அந்த டிரெக்ஷனில் ஃபில் பண்ணணும். ஸோ எனக்கு வந்து இப்படி போகுதுல, இங்கே மேலே போகுதுன்னா இப்படி ஃபில் பண்ணணும். இந்த இடத்துல இப்படி க்ராஸாக போகுதுன்னா அந்த டிரெக்ஷனில் இப்படி ஃபில் பண்ணணும். ஸோ இது வந்து கொஞ்சம் நேச்சுரலாக பார்க்க வந்துட்டு இப்படி வெரி நைஸ். நீங்கள் இதோடவே ஸ்டாப் பண்ணலாம். பட் இந்த ஐப்ரோஸ் வந்து கலையக்கூடாது அப்படின்னா நீங்கள் வந்து செட்டிங் ஜெல் வச்சு செட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து நான் எப்போவுமே செட்டிங் ஜெல் யூஸ் பண்ணுவேன். ஸோ யா, அதே மாதிரி இந்த ஐப்ரோஸும் நான் பண்ணிடுறேன். அண்ட் இந்த சைடில் பண்ணும்போது பென்சிலை வந்து இப்படி வச்சுக்கணும். ஸோ இந்த டிரெக்ஷன் வந்து இப்படி இருக்குல்ல, ஸோ யூ ஹாவ் டு கேரி லைக் திஸ் இந்த சைடு. ஸோ நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அண்ட் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி ஐப்ரோஸ் ஆர் சிஸ்டர்ஸ் நாட் ட்வின்ஸ். ஸோ ஒரே மாதிரி ஐப்ரோஸ் இருக்கணும்னு நம்ம நினைக்கவே முடியாது. செகண்ட் லைன் முடிஞ்சுது. இப்போ மேலே நான் பண்ணும்போது ஆர்ச் வந்து ஆர்ச் மாதிரி போட போகிறேன், இந்த லைனை ரெஃபரன்ஸாக வச்சு. ஸோ இங்கே நிறுத்தியாச்சா? நெக்ஸ்ட் இங்கேருந்து இதை வந்து இப்படி ஜாயின் பண்ணிடுவேன். ஸோ இதை நல்லா ஃபில் பண்ணிடணும். இங்கே ரொம்ப லைட்டாக இதை மேலேயே எடுத்துகிட்டு இதை இந்த டிரெக்ஷனில் ஃபில் பண்ணணும். ஸோ யா, இந்த கார்னர் மட்டும் கொஞ்சம் நல்லா பண்ணால் போதும், ரொம்ப நல்லா வரும். அண்ட் பார்த்துக்கோங்க எப்போவுமே. ஸோ சம்டைம்ஸ் நம்ம வந்து இது ஓவர்ஃபில் பண்ணுவோம். ஸோ செக் பண்ணிவிட்டு யூ ஆல்வேஸ் ஹாவ் டு அட்ஜஸ்ட் தி ஷேப். ஸோ இங்கே வந்து எனக்கு கொஞ்சம் பெருசாக பண்ணியிருக்கேன். ஸோ இதையும் நான் கொஞ்சம் பெருசாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பார்க்க எக்ஸாக்டாக சிமெட்ரிக்கலாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் ஒரு அளவுக்கு ரொம்ப ஆக்வர்டாக தெரியாமல் இருந்தால் ஃபைன். ஸோ யா, இந்த இது முடிஞ்சது ஐப்ரோஸ்க்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு சப்போஸ் இந்த பிளெண்டிங் வந்து சரியாக இல்லை அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த ப்ரஷ் வச்சு இந்த ஸ்பூலி வச்சு ஜஸ்ட் லைட்டாக இப்படி பிளெண்ட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், அது ஆட்டோமேட்டிக்காக பிளெண்ட் ஆகிடும் எக்ஸஸ் இருந்ததுன்னா. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ராடக்ட். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்துட்டு ஐப்ரோ செட்டிங் ஜெல். ஸோ இதை வந்து நீங்கள் இதை வச்சு செட் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஐப்ரோஸ் வந்து இன்டாக்ட், அதாவது கலைச்சாலும் கலையாது, அப்படியே இருக்கும். காற்றோ வேர்வையோ எது பட்டாலும் கலையாது, அப்படியே இருக்கும். ஸோ ஆனால் இதில் இன்னொரு பிரச்சனைனா இந்த ப்ராடக்ட்டில் இது ரொம்ப லிக்விடியாக இருக்குது. எனக்கு வந்து கொஞ்சம் திக்கான ப்ராடக்ட் யூஸ் பண்ணி தான் பழக்கம். ஆனால் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது. ஸோ இதான் இந்த பிரிசில்ஸ் இப்படி தான் இருக்கும். இது நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதோட ஷேட் வந்து நான் ஷேட் சொல்லவே இல்லை, ஐம் ரியலி வெரி சாரி. இதோட ஷேடு இதில் இதோட ஷேட், இந்த பென்சிலோட ஷேட் வந்து நேச்சுரல் ப்ரௌன் அண்ட் இந்த இதோட ஷேட் வந்து டீப் ப்ரௌன். ஸோ டோன்ட் பை பிளாக் ஆர் கிரே, எப்போவுமே ப்ரௌன் ஷேட்ஸ் தான் வாங்கணும். ஸோ நான் வந்து இந்த எக்ஸஸ்லாம் வந்து இந்த லிட்லேயே நான் எடுத்துடுறேன், ஏன்னா அப்புறம் ரொம்ப அசிங்கமாகிடும் நம்மளுக்கு. ஸோ எடுத்துட்டு என்ன பண்ணுவேன்னா என்னோடய ஐப்ரோஸ் க்ரோத், இந்த ஹேர் க்ரோத் இருக்குல்ல, அந்த ஹேர் க்ரோத் டிரெக்ஷன்லேயே நான் அப்ளை பண்ண போகிறது லைக் திஸ். ரொம்ப அழுத்திடாதீங்க. அந்த ஹேர் நம்மளோட ஹேர் மேலே நம்ம வைக்கும் மஸ்காரா அப்ளை பண்ணுவோம்ல அந்த மாதிரி தான். ஜஸ்ட்
இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரொம்ப லைட்டாக இந்த ஹேர் க்ரோத் டிரெக்ஷன்லேயே. ஸோ இவ்வளோ தான். அதே மாதிரி செகண்ட் டைமும் எடுத்துகிட்டு எக்ஸஸ் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அவ்வளோதான். இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் உங்களுக்கு ஃப்ளஃபியாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸில் வந்து கொஞ்சம் ஃபைபர்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபைபர்ஸ் ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து அந்த ஹேர் மாதிரியே இருக்கிற அந்த ஃபைபர்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ சப்போஸ் சில பேருக்கு வந்து ஐப்ரோஸ் வந்து டென்ஸ்டாக இருக்காது, ரொம்ப ஸ்பார்ஸாக இருக்கும். இல்லை நம்மளுக்கே வந்து ஒரு இடத்துல டென்ஸாக இருக்கும், ஒரு இடத்துல இப்போ எனக்குலாம் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஸ்பார்ஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் வந்துட்டு இந்த ஃபைபர்ஸ் ஆட் பண்ணும்போது நல்லா ஃப்ளஃபியாக நல்லா ஃபுல்லராக வந்துட்டு ஐப்ரோஸ் காட்டும். ஸோ எனக்கு வந்து இந்த 2 ப்ராடக்ட்ஸ் வந்து ரீசன்ட் டைம்ஸில் நான் வந்து ஐ திங்க் வெட்டிங் அப்போ தான் இது 2 நான் வாங்கினேன். போனேன் ஜூன் அந்த டைமில் தான் நான் வாங்கினேன். பட் எவர் சின்ஸ் ஐ காட் தீஸ் நான் வந்து இதுதான் ரொம்ப ஆஃபன் யூஸ் பண்ணுறேன். எல்ஃப் யூஸ் பண்ணுவேன், பட் ஸ்டில் ரொம்ப ஆஃபன் இதான் வெளியவே வச்சுருப்பேன். ஸோ அதனால ரொம்ப ஆஃபன் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப ப்ராடக்ட் 2 ப்ராடக்ட் இது. அண்ட் இது நான் வந்து இதை வந்து ரிவ்யூ அண்ட் எப்படி நான் பண்ணுறேன்ற மாதிரி தான் நான் காட்டணும்னு இருந்தேன். ரிவ்யூ வைஸ் நீங்கள் பார்க்குறீங்கன்னா ரெண்டுமே வந்து 5 out of 5. ஆனால் என்ன இதில் ஒரே ஒரு கார்னுன்னா வந்துட்டு கொஞ்சம் லிக்விடியாக இருக்குது. நீங்கள் அதை அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக. நான் எப்படி சொல்கிறேன்னா எக்ஸஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணால் ரொம்ப அழகாக அப்ளை ஆகும். நீங்கள் எடுத்துகிட்டு அப்படியே அப்ளை பண்ணிங்கன்னா இந்த ப்ரஷ் இந்த ஐப்ரோ டாட்டூ இந்த ஜெல் வந்து நீங்கள் இப்படியே எடுத்து அப்ளை இங்கே பார்த்தீங்களா, இப்போ எடுக்கும்போது இந்த இடத்துல நிறைய ப்ராடக்ட் இருக்கும். ஸோ அது அப்ளை பண்ணும்போது என்ன ஆகுனா திட்டாக பட ஆரம்பிச்சிடும். நான் ஒரு டெக்னிக் என்ன சொல்வேன்னா இது நல்லா எக்ஸஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஹேர் மேலேயே ஒரு லைட்டான ஒரு கோட் கொடுத்தோம்னா அப்படியே இருக்கும். அண்ட் நல்லா காஞ்சதுக்கப்புறமா யுவர் ஐப்ரோஸ் வில் ரிமைன் இன்டாக்ட் அப்படியே இருக்கும். ஸோ யா அண்ட் உங்களுக்கு இந்த ஐப்ரோ டியூட்டோரியல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. அண்ட் இது வரைக்கும் நீங்கள் வந்துட்டு நம்ம சேனலுக்கு வீடியோ பார்க்குறீங்க பட் உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல நீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் எனக்கு வந்து தெரியும் நான் போடுற கான்டென்ட் வந்துட்டு எவ்வளோ பேருக்கு பிடிக்குது. ஏன்னா வியூஸ் இருக்குது, சம்டைம்ஸ் வியூஸ் இருக்கும், சப்ஸ்கிரைபர்ஸ் ஏற மாட்டாங்க. அப்போ வந்து எனக்கு வந்து புரியாது எதுக்கு வந்து நம்மளோட கான்டென்ட் லைக்ஸும் நல்லா இருக்கும், ஏன் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு தெரியும். நீங்கள் ஏதாவது சஜஷன் இருந்தாலும் கீழே கொடுங்க. ஐ நோ நான் வந்து ரொம்ப ஆஃபன் இப்போ வீடியோ போடுறதில்ல. நான் இப்போ லாஸ்ட் ஃபியூ வீக்ஸாக எனக்கு வந்து சீசனல் ஃப்ளூ எல்லாம் வந்துருந்தது. பட் இனிமேல் நான் வந்து மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன் ரெகுலராக வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு. அண்ட் யா தட்ஸ் இட் கைஸ். அண்ட் I'm always open to suggestions. எனக்கு criticisms கூட constructive criticisms இருந்தாலும் I will always accept with my full heart. So yeah, that's it guys. And இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். Bye.